தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பிஜேபி கூட கூட்டணி கிடையாது, திமுக கூட கூட்டணி கிடையாது. மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வரும்போது தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களோட தலைமையை ஏற்று வரக்கூடிய கட்சிகள் கூட கூட்டணி அப்படிங்கிறது தான் முதல் மாநாட்டில் அறிவிச்சிருக்காரு. அப்போ விசிகாவோ, பாமகவோ, தேமுதிகவோ, மற்ற கட்சிகளோ, நாம் தமிழர் கட்சியோ, இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், கிறிஸ்துவ அமைப்புகளாக இருக்கட்டும், மற்ற சமூக அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாரும் கூடயும் கூட்டணி அப்படிங்கிறத கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தான் சொல்லியிருந்தாங்க. புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து ஆதரவாக தான் கருத்து பதிவிட்டு வருகிறார். அப்போ மற்ற கட்சிகளை, மற்ற இயக்கங்களை நோக்கி தேவையில்லாத விவாதங்களை வேணாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவும், திமுக ஆட்சியும், இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் என்னென்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன மக்கள் பிரச்சனையை அவங்க சரி செய்யல அப்படிங்கிற விவாதத்தையும், அது குறித்தான விமர்சனத்தையும் வைக்கணும். அதே மாதிரி கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக ஒன்றிய அளவில் அவங்களோட ஆட்சி யார் யாருக்கெல்லாம் எதிராக இருக்கு, எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த இரண்டு கட்சிகளை நோக்கி தான் நம்மளுடைய கேள்விகள் இருக்கணுமே தவிர மற்ற கட்சிகளை நோக்கி தேவையில்லை. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு கட்சி இருக்கு, ஒரு பாமகவோ விசிகாவோ இருக்குன்னா அவர்களுக்கு ஒட்டுமொத்த சமூகமும் ஆதரவு கொடுக்கறது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஆதரவு தான் இருக்கும். அப்போ மக்கள் மட்டும்தான் தீர்மானிப்பாங்க. இங்க கூட்டணி கட்சிகளை தாண்டி இங்க நேரடியா மக்கள் கூட்டணிங்கிறது தான் நமக்கு வெற்றிக்கான வாய்ப்பா இருக்கும். இந்த தலைவர் வருவாரா, அந்த தலைவர் வருவாரா, இந்த கட்சியிலேருந்து இவங்க வருவாங்களா, அவங்க வருவாங்களா, இந்த கட்சி கூட்டணிக்கு வருமா, இந்த கட்சி ஆதரிச்சு பேசுமான்னு இல்லாம தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு போறதும், இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை பேசுறதும், நம்மளை திசை திருப்பக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்லி நேரம் விரயம் செய்யாம, இவர்கள் செய்யக்கூடிய நரேட்டிவ்க்கு நம்ம பதில் கொடுத்து நேரம் விரயம் செய்யாம தொடர்ந்து மக்கள் பிரச்சனை பேசுவோம். இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னு பேசுவோம், நம்மளுடைய பலத்தை பேசுவோம். 1 கோடி தொண்டர்களை தாண்டி 1.5 கோடி தொண்டர்களாக மாற போறோம், 2 கோடி தொண்டர்களை நோக்கி பயணிக்க போறோம். இது வாக்குகளாக மாறும், 2026 வெற்றி பெறுவோம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு பாசிட்டிவா போவோம். இந்த நெகட்டிவ்க்கெல்லாம் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க வேணாம். தொடர்ந்து மக்கள் பிரச்சனையையும், மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல கருத்துக்களையும் தொடர்ந்து பேசுவோம்.